வெல்கம் டு மியாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு சாக்லேட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் வச்சுருக்கேன். அது வந்து ஸ்வீட் இல்லாதது. அண்ட் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அண்ட் 1.5 ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் நெய்யும் அண்ட் வந்து இது ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதுவை போட்டுக்கலாம், கோவா போட்டுக்கலாம். இது வந்து இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து இல்லை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு நேராக அதை துருவி போட்டோன்னா அது சரியாக வராது, கொஞ்சம் கசந்துற சான்சஸ் இருக்குது. ஸோ அது போட்டிருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து சர்க்கரையும் போட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறமா தீ வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், ஸோ தட் அந்த கோயாவும் சர்க்கரையும் வந்து மெல்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா. அதுக்கப்புறமா அதை இதுவாக்க விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணலாம், கோகோ பவுடர் ஆட் பண்ணலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து கோகோ பவுடர் போட்டுடலாம். நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இது வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கோயா வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு சேர்ந்து வரணும். அப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். பட் இந்த சாக்லேட் பவுடர் நம்ம போட்டிருக்கும் போது அது வந்து கட்டிலாம் இல்லாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஸோ நல்ல ஒரு மிக்சர் மாதிரி சேர்ந்து வரும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த இது வந்து நல்லா ஒரு பாத்திரத்தை விட்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். அண்ட் இதை கொஞ்சம் ஆற விடலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறமா இப்படி நம்ம இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து தேவைன்னு ஃபீல் பண்ணால் கொஞ்சமாக நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கையில் வந்து பால்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஸோ இதை வந்து நல்லா ஆற விடலாம். அதுக்கப்புறமா பால்ஸ் பண்ணலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். இதில் பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே பண்ணால் தான் பால்ஸ் நல்லா வரும். நீங்கள் வந்து இன்கேஸ் ரொம்ப சாஃப்ட் பால்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பால்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் நம்ம ஒரு டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா பால்ஸையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே பால்ஸாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸோட ரொம்ப அழகாக. ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்படியேவும் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்பவே ரொம்ப ஃபுல்லாக அதுவாகிற அளவுக்கு விடாமல் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா இறுகிடும் மாவு. ஸோ கொஞ்சம் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். சாக்லேட் பால்ஸ் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மொத்தமாகவே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மியாஸ் கிச்சன்.